கோவை மாவட்டம் சூலூரில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பாறைகளை வெடிக்க செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய 25 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் அதனை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய 5 கிலோ வெடிமருந்தையும் போலீசார் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோவிந்தராஜ். வணக்கம் கோவிந்தராஜ், விவரம். வணக்கம். கோவை மாவட்டம் சூலூரில் தனியார் வீட்டில் பாறைகள் வெடிக்க பயன்படுத்தும் வெடிமருந்து இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சூலூர் போலீசார் அந்த குறிப்பிட்ட வீட்டிற்கு சென்று பார்க்கும்போது அங்கு நாட்டு வெடிகுண்டுகள் சுமார் 25க்கும் மேற்பட்டவையும், பாறைகளை உடைக்க பயன்படுத்தும் கல்லுப்பு மற்றும் வெடிமருந்து ஆகியவை 5 கிலோ அளவிலும் இருந்தது. இங்கு பிடிபட்ட நபர் திருவிழாக்களில் வெடிக்க செய்யும் பணியை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இவருக்கு எந்த விதமான அரசு அனுமதியும் வழங்கவில்லை. கடந்த ஆண்டு இவர் இதேபோல் திருப்பூரில் அரசுக்கு தெரியாமல் இந்த நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்த போது அங்கு வெடிவெடித்ததில் 3 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இப்போதும் வீட்டில் மறைத்து வைத்திருந்து வெடிபொருட்களை தயாரித்து வந்துள்ளார். இதை பார்த்த அருகில் இருந்த வீட்டினர் போலீசாருக்கு ரகசியமாக தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பாறைகளுக்கு வைத்து வெடிக்கும் வெடிமருந்துகளை சாதாரண மக்களிடம் எப்படி வந்தது என்கின்ற கேள்வியும் இப்போது எழுந்துள்ள நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காத வண்ணம் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அக்கம் பக்கத்தினர் தெரிவிக்கின்றனர். இந்த ஒரு குண்டு வெடித்தாலே கிட்டத்தட்ட 2 வீடு 3 வீடு தரைமட்டம் ஆகும் அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இதே சக்தி வாய்ந்த குண்டு வெடித்துதான் திருப்பூரில் பலத்த சேதம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக பள்ளபாளையத்தைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்த வெடிமருந்துகள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.